ஒண்ணும் இல்ல, ராத்திரி சரவு கொஞ்சம் ஜாஸ்தியா சாப்பிட்டேன், அதான். அப்ப நான் சொல்றேன்னு தப்பா நினைக்காதீங்க. இத குடிக்கிறத நிறுத்தப்படாத அப்பு. என்ன திருத்த பார்க்காத, புதுசா குடிக்க ஆரம்பிச்சிருக்கானே உன் புருஷன், அவனை திருத்த பாரு. என்னப்பு சொல்றீங்க? உன் புருஷன் குடிக்க ஆரம்பிச்சிருக்கான்னு சொல்றேன். நான் சரக்கு வாங்குற அதே மணிப்பைய கிட்ட சீனாத்தானா விட்டு வாங்கினா எனக்கு தெரியாம போயிடுமா? குடிகார குசும்பனுங்க. மருது அப்படியே சொல்லிட்டு போனா சரி, நாளைக்கே உன் பணம் கடை தேடி வரும். போயா போயா, உன் பேச்ச நம்பி போனேன். அவனை என்ன செய்யணும்னு எனக்கு தெரியும். ஓ, அக்கா. என்னப்பா? இதுவரைக்கும் பாப்பா கிட்ட பொய்யே சொல்லாதனா, இன்னைக்கு தாலுகா ஆபீஸ் போறதா பொய் சொல்லிட்டேனே. அத நினைச்சாதான் மனசுக்கு சங்கடமா இருக்கு. தம்பி, இது வரைக்கும் கோயிலுக்கே போகாத நீ இன்னைக்கு அவளுக்காக வேண்டுதல் பண்ணிக்கிட்டு கோயிலுக்கு போயிட்டு வந்திருக்கேப்பா. ஒரு நல்ல காரியத்துக்காக போய் சொல்றதுல தப்பே இல்லை. பாப்பா, நில்லுங்க மாமா. ஏ மாமா, என்னதான் நீங்க என்கிட்ட இதை மறைச்சாலும் ஒரு நாளைக்கு எனக்கு தெரியாமலா போயிட போகுது. காலையில அப்பு என்கிட்ட எல்லாத்தையும் சொல்லிட்டாங்க. ஏ மாமா, எனக்கு தெரிஞ்சு போச்சுன்னா நான் அப்பவேவா செத்துருவேன். பாப்பா, அப்படியே செத்தாத்தான் என்ன மாமா? பிறந்தவர்களா ஒரு நாளைக்கு சாகத்தானே வேணும். பாப்பா, நீ சந்தோஷப்படுற விஷயத்தான் இதுவரைக்கும் உங்ககிட்ட சொல்லியிருக்கேன். உன் மனசு வேதனைப்பட்டு துடிக்கிற விஷயத்த எப்படிமா என் வாயால சொல்லுவேன்? மருது, அந்த புள்ள நீ தண்ணி போட்டதை பத்தி கேக்குது, புரியுதா? ஒண்ணு இனிமே நான் குடிக்க மாட்டேன்னு சொல்லு, இல்ல ஆம்பளை சிங்கமா என்ன மாதிரி நான் குடிக்கிறத விட மாட்டேன்னு சொல்லு. அதை விட்டுட்டு பொம்பளை மாதிரி அழுகிறியே, அது ஏமாப்ல? அப்ப காலையில வந்து சொன்னப்போ எனக்கு எம்பிட்டு வேதனை இருந்துச்சு தெரியுமா? மத்தியானம் சோறு கூட சாப்பிடல. உண்மையில ஆணையா, இனிமே நான் குடிக்க மாட்டேன். என் மாமானா மாமாதான், வாத்த சோறு எடுத்து வைப்போம். நல்ல சமயத்துல காப்பாத்தனீங்க மச்சான். நான் கூட எங்க இந்த சவுளி கடைக்கார பேச்சை கேட்டு ஆத்திரத்துல உண்மையை சொல்லிட்டீங்களோன்னு பயந்துட்டேன். அட போப்பா, எங்க நீ உளறி கொட்டிடுவோன்னு அடிவயிறு கலங்க ஓடி வந்தது எனக்கெல்லாம் தெரியும். மாப்பிள்ள, என் பொழப்ப நானே கெடுத்துக்க நான் என்ன இழிச்ச வாயினா? அந்த புள்ள உசுரோடு இருக்கிற வரைக்கும் தானே நீ எனக்கு சில்லறை தருவ. என்ன சில்லறை மச்சான் சில்லற? நீங்க செஞ்ச நல்ல காரியத்துக்கு என் சொத்தையே வேணும்னாலும் தருவேன். இப்ப எனக்கு தேவைப்படாது, வா போய் சாப்பிடலாம். ஏண்டி, நான் படுக்க போறேனே, சாப்பிட்டானா இல்லையா? கைய கழுவுனியா இல்லையா? கழுவுனேன். அப்ப சாப்பிட்டுருப்ப. அப்ப படுப்போம். யாரையா நீ? பார்த்தா தெரியல, முகமூடி கட்டி இருக்க, கையில கத்தி வச்சிருக்க, முகமூடி திருடையானா? உன்னை எங்கேயோ பாத்துருக்கனே. என்னது பாத்திருக்கியா? இப்படி அப்ப இது எதுக்கு? நான் பார்த்ததே இல்லையா? பார்த்தது இல்லையா? அப்ப கத்தியை கொடு. இந்த இங்க பாரு, பாய விட்டு வெளியே வந்தா உன் வயித்த கழிச்சுடுவேன். உன் பொண்டாட்டிய போய் நகைப்பட்டி எடுத்துட்டு வர சொல்லு. போடி, நகைப்பட்டி எடுத்தா. நான் மாட்டேன். எங்க ஆத்தா வீட்டுல இருந்து கொண்ட நகையில ஒரு திருகாணி கூட உனக்கு தரமாட்டேன். தரமாட்டேன்? அப்ப உன் புருஷன் வயிறு இருக்கிறது ஒரே வகரியா? ஏண்டி, நான் முக்கியமா நகைப்பட்டி முக்கியமா? போய் எடுத்தாடி. என்ன மச்சான் நீ? பாய விட்டு நகர கூடாது. நான் போய் அவளை பாத்துட்டு வரேன். இப்படி மிரட்டிட்டு போனா
சீக்கிரம் எடு. ஏய், இல்ல இன்னும் 2-3 வீட்டுக்கு போனோம். சீக்கிரம் வாமா. இந்த மச்சான் நகை போட்டி பொட்டி எங்கிட்ட கொண்டா. கத்திய நாள்ல வச்சிருக்கேன். ஏன் ஆட்டி பாக்குற? பூட்டி இருக்கு. 2 மணி நேரத்துல ஏமாத்திட்டானுங்க வெறும் பொட்டியை கொடுத்து. அதான் நகை இருக்கான்னு பாக்குறேன். நகை இருக்கு. நீங்க படுத்து தூங்க வரேன். நீ எல்லாம் ஒரு ஆம்பளையா? அந்த ஆளு கத்திய காமிச்சு மிரட்டிட்டு போறா, நீ அப்படியே நின்ன இடத்துல நின்னுட்டு இருக்க. உனக்கு விஷயம் தெரியாது. உங்ககிட்ட பேசிக்கிட்டு இருக்கும் போது நான் பாயை விட்டு போயிட்டு மறுபடியும் பாய்க்க வந்துட்டேன். ஐயோ, என் நகை எல்லாம் போயிடுச்சு. இப்படி முட்டாள்தனமா பேசிட்டு இருக்கிறியா? யாரு முட்டாளு? நானா இல்ல நகை கொண்டு போனவனா? என்ன சொல்ற? அடியே, அவன் வெறும் நகைப்பெட்டியை மட்டும்தான் கொண்டு போனான். சாவி என்கிட்ட இருக்கே, அவன் எப்படி திறப்பான்? ஐ மச்சானா மச்சான்டா. சரி சரி படுக்கலாம் வா. பொழுது முடிக்கிற போது மாப்பிளே, உங்களுக்காகத்தான் நான் காத்துக்கிட்டு இருக்கேன். சொல்லுங்க. நமக்குள்ள நடக்கிற இந்த சில்லறை வியாபாரம் எனக்கும் கட்டுப்படி ஆகல. பாவம் உங்களுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. அதனால ஒரே அடியா மொத்தமா வியாபாரம் பண்ணிடலாம்னு முடிவு பண்ணிட்டேன். உங்களுக்கு கொடுக்கறதுக்கு என்கிட்ட இனி எதுவுமே இல்ல. இந்த வீட்டையே உன் வயலையும் தவிர. அப்படித்தானே? இந்த வெத்து பத்திரம் ரெண்டையும் என் பேருக்கு எழுதி கொடுத்துரு. அப்புறம் உனக்கு தொல்லையே இல்ல. நான் இந்த ஊரை விட்டே போயிடுவேன். மச்சான், இன்னும் 1 வாரமோ 10 நாளோ பாப்பாவோட கதை முடிய போதும். அவளை அனுப்பி வச்சுட்டு நீங்க கேட்டபடி இந்த வீட்டையும் வயலையும் உங்களுக்கு எழுதி வச்சுட்டு கட்டின வேட்டியோட நான் இந்த ஊரை விட்டு போயிடுறேன் மச்சான். அடைச்சா கையெடுப்பா. ஒரு நாள் கூட என்னால பொறுக்க முடியாது. திருப்பத்தூர் நாகராஜன் கிட்ட விலையெல்லாம் பேசி அட்வான்ஸ கை நீட்டி வாங்கிட்டேன். ஏன் நானே கிட்ட போறது? வேணா என்கிட்ட கெஞ்சிறது அவர்கிட்ட கெஞ்சி பாரு. மனசரிங்க ஒரு வேலை டைம் கொடுத்தாலும் கொடுக்கலாம். இந்தா வேணா புடியே போடுப்பா. பிரச்சனைகள் இருக்குப்பா. புடியே இந்தா போடுப்பா. ரொம்ப தேங்க்ஸ்பா. ஓ, நீ வேற இருக்கிறியா? உன்னை தாண்டி உன் அருமை தம்பியோட இங்கதான் இருக்க போறேன்னா நீ இங்கே இருக்கலாம். நான் உடனே புறப்படுறேன். இல்ல என் கூட வர்றதுனாலும் வரலாம். உனக்கு சேலையை மாத்திக்கிற டைம் தான் கொடுப்பேன். என்ன சொல்ற? சேலையை மாத்திக்கிறேங்க. நீ தாண்டி பொம்பளை. வலிக்கண்ணு, வலிக்கண்ணு, வலிக்கண்ணு. பூவோடையும் பொட்டோடையும் புருஷன் பின்னால ஒரு பொணமா போறதா, இல்ல கூட பிறந்தவளுக்காக தான் சொகப்பட வேண்டிய வயசுல எல்லாத்தையும் இழந்துட்டு நிக்கிற தம்பி கூடவே இருக்கிறதான்னு யோசிச்சு பார்த்தேன். தம்பியா தாங்க பிறந்தான். ஆனா இன்னைக்கு என் மனசுல தகப்பனை விட உயர்ந்துட்டான். என் வயிற்றுல பிறக்கலனாலும் என் நெஞ்சிலேயே பிறந்து இன்னைக்கு சாவுக்காக இப்பவோ அப்பவோன்னு போராடிக்கிட்டு இருக்காளே, அந்த என் மகளையும் தம்பியையும் இந்த நிலைமையில விட்டுட்டு வர்றதுக்கு என் மனசு இடம் தரல. சீலையை மாத்திக்க டைம் கொடுத்தீங்க, மாத்திக்கிட்டேன். நீங்க போலாம். இந்தாங்க மாப்பிள்ளை பத்திரம். வேற ஏதாவது கையெழுத்து வேணுமா மச்சான்? மாப்பிள்ளை, என்ன கொல்லாதீங்க மாப்பிள்ளை. யாராலையும் திருத்த முடியாது என்ன என் பொண்டாட்டி வள்ளிக்கு என்ன திருத்திட்டான். வெக்கத்தை விட்டு சொல்றேன். அவ காலில் விழுந்துட்டு இப்ப நான் புது மனுஷனா வந்திருக்கேன் மாப்பிள்ளை. மச்சான், ஆமா மாப்பிள்ளை, இந்த வீட்டோட நல்லது கெட்டதுல எனக்கும் பங்கு இருக்குங்கிறத நான் உணர்ந்துட்டேன். என்ன மன்னிச்சிருங்க மாப்பிள்ளை. என்ன மச்சான் இது? அப்படிலாம் சொல்லாதீங்க.